வோல்டேஜ்ன்னா என்னன்னு நமக்கு தெரியும். டிரான்சியன்ட் வோல்டேஜ்ன்னா என்னன்னு தெரியுமா? டிரான்சியன்ட் வோல்டேஜ் அப்படிங்கிறது, சடனா ஒரு ஹெவி எக்யூப்மென்ட்ட ஆன் ஆஃப் பண்ணும்போதோ, லைட்னிங் மூலமாகவோ, ஒரு ஜெனரேட்டர சேஞ்ச் ஓவர் பண்ணும்போதோ, பெரிய மோட்டர ஒரு ஹெவி லோட ஆ ஆன் பண்ணி ஆஃப் பண்ணும்போதோ, ஈபில ஒரு பெரிய பவர் எக்யூப்மென்ட்ட ஆன் ஆஃப் பண்ணும்போதோ, நார்மலா இருக்கிற 230 வோல்டேஜ்ல இருந்து திடீர்னு 1000 வோல்டேஜ்க்கு மேல சடனா ரைஸ் ஆகும். இந்த ரைஸ் ஆகுற வோல்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான் இருக்கும். இதனால நமக்கு என்ன பாதிப்பு வரும் அப்படின்னா, இந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல ரைஸ் ஆகுற வோல்டேஜ் நம்ம வீட்ல எஸ்எம்பிஎஸ் யூனிட்லாம் எதுலலாம் இருக்கோ, டிவில, லேப்டாப்ஸ், சார்ஜர்ஸ் இந்த மாரி எதுலலாம் எஸ்எம்பிஎஸ் யூனிட்ஸ் இருக்கோ, அந்த எஸ்எம்பிஎஸ் யூனிட்டோட இன்புட் கெப்பாசிட்டரையே வந்து பர்ஸ்ட் பண்ணிரும். அது மட்டும் இல்லாம எலக்ட்ரானிக்ஸ் போர்ட்ல இருக்கிற போர்டோட ட்ராக்ஸ் எல்லாத்தையுமே வந்து பர்ஸ்ட் ஆக்கிடும். ஸோ இத அவாய்ட் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, டிவிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டிவைஸ் இருக்கு. டிரான்சியன்ட் வோல்டேஜ் சர்ஜ் சப்ரசர். இது எப்படி கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா, ஈபில 3 ஃபேஸ் ஒரு நியூட்ரல் வருது இல்லையா? மெயின் பேனல்ல ஆர், ஒய், பி நியூட்ரல். ஒரு மெயின் எம்சிபி குடுத்திருப்போம். அந்த மெயின் எம்சிபிக்கு பக்கத்துல டிவிஎஸ்எஸ் அப்படிங்கிற ஒரு யூனிட் அந்த யூனிட்ட கனெக்ட் பண்ணிட்டு, அதோட அவுட்புட்ட எர்த்திங் பண்ணியிருப்பாங்க. அப்படி பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னா, ஹை வோல்டேஜ் வரும்பொழுது, சடனா அந்த ஹை வோல்டேஜ வந்து அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் இருந்தாலுமே, அத வந்து கிரவுண்டிங் பண்ணிடும். எர்த்துக்கு வந்து அனுப்பிடும். அப்ப நம்ம வீட்டு எக்யூப்மென்ட்ஸ் எதுவுமே ஃபால்ட் ஆகாது. இதெல்லாம் எத்தன பேர் நம்ம வீட்ல போட்டிருப்போம்? கண்டிப்பா போட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பில்ல. மேக்ஸிமம் இதெல்லாம் எங்கேயெல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னா, பிஎல்சி பேனலு, விஎஃப்டி டிரைவ்ஸு, ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப சென்சிட்டிவான எக்யூப்மென்ட்ஸ் இருக்கிற இடம். இந்த மாரி இடங்கள்ல எல்லாம் அது போடுறாங்க. இத நம்ம வீட்டுக்கும் போடலாம். தப்பே இல்ல. டிவிஎஸ்எஸ்னா இன்னைக்கு மார்க்கெட்ல கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. டிவிஎஸ்எஸ் அப்படிங்கிறது பழைய நேமு. இன்னைக்கு மார்க்கெட்ல ரீசென்ட்டா இருக்கிற நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்ஜ் புரொடெக்ஷன் டிவைஸ். எஸ்பிடி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுல என்ன ரேட்டிங் வேணுமோ அத சூஸ் பண்ணி நம்ம செலக்ட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நான் நம்புறேன். நான் உங்க மின்சார மனிதன்.